அம்மாவின் கண்ணீரும் நாயின் விசுவாசமும் ஒரு அற்புதம் நடந்த கதை. நம்ம வாழ்க்கையில சில சமயம் எல்லா நம்பிக்கையும் போச்சுன்னு தோணும். இருட்டுல தனியா மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஆனா அந்த இருட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன வெளிச்சம் வரும். அது ஒரு குழந்தை மூலம் இருக்கலாம், ஒரு நாயின் விசுவாசம் மூலம் இருக்கலாம். இது ஒரு அம்மா, ஒரு குட்டி பாப்பா, அப்புறம் ஒரு செல்லப்பிராணி. அவங்க 3 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த புத்தர் சிலை, அது அவங்க நம்பிக்கையோட அடையாளம். ஆனா ஒரு நாள் வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு பெரிய அடி கொடுத்துச்சு. அம்மா ஒரு பெரிய குழியில மாட்டிக்கிட்டாங்க. வெளியே வர முடியல. அப்புறம் அந்த குழியில பெரிய பெரிய எறும்புகள். அம்மாவுக்கு ஒரே பயம். குட்டி பாப்பாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அம்மா குழியில மாட்டிக்கிட்டாங்க. பாப்பா பயத்துல அழுதுச்சு. பாப்பாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அம்மாவுக்காக ஓடுச்சு. யாராவது காப்பாத்துவாங்களான்னு உதவியை தேடி ஓடுச்சு. அந்த குட்டி பாப்பா நேரா அவங்க செல்லப்பிராணிக்கிட்ட போச்சு. நாயை பார்த்து அழுது அம்மாவை காப்பாத்தணும்னு சொல்லுச்சு. நாய்க்கு விஷயம் புரிஞ்சுது. அந்த விசுவாசமான நாய் நேரா குழி பக்கத்துல வந்துச்சு. என்னடி போறதுன்னு யோசிச்சுது. அடுத்த நொடி ஒரு துணிச்சலான முடிவு. நாய் அப்படியே குதிச்சுது. அம்மா பக்கத்துல போய் நின்னுச்சு. அம்மாவுக்கு ஒரே ஆறுதல். நீ வந்துட்டியாடான்னு நாயை பார்த்ததும் கண்ணீர் வந்துச்சு. நாய் மேல பார்த்துச்சு. யாராவது காப்பாத்துங்கன்னு கத்துச்சு. அந்த இருட்டுக்குள்ளேயே ஒரு அதிசயம் நடந்துச்சு. ஒரு ஒளி வந்தது. அந்த ஒளிக்குள்ள ஒரு புத்தர் சிலை. அது ஒரு அற்புதம். நம்ம வாழ்க்கையில சில சமயம் எல்லா நம்பிக்கையும் போச்சுன்னு தோணும். இருட்டுல தனியா மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஆனா அந்த இருட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன வெளிச்சம் இருக்கும். அது ஒரு குழந்தை மூலம் இருக்கலாம், ஒரு நாயின் விசுவாசம் மூலம் இருக்கலாம், ஒரு தெய்வீக சக்தி மூலம் இருக்கலாம். நம்பிக்கை ஒருபோதும் சாகாது.